ஹலோ அனிமி ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோ என்னதுன்னா நம்ம இந்தியன் ஸ்பைடர்மேன் அனிமி பார்ட் 17. அப்புறம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நிறையா அந்த மாதிரி ஸ்டோரி பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் உங்கள் பேரை கமெண்ட் பண்ணிவிட்டு வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் ஏதாவது புதுசாக போடணுமா கமெண்ட் பண்ணுங்கள். பார்ட் 16 லாஸ்ட்டில் அந்த நெருப்பு பில்டிங் ஃபுல்லாக கீழே வந்து உடையிற மாதிரி பார்த்துருப்போம். அப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் தப்பிச்சிட்டேன். அவன் மாட்டிக்கிட்டான். அவன் மாட்டி செத்தே போயிட்டான். எங்க அவன்? பிரபா அவனோட டெட் பாடி எங்க? எல்லா நெருப்பும் அணைஞ்சனால ஃபயர் இன்ஜினுக்கு எந்த வேலையும் இல்லை. அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. இந்த கிரீன் காப்ளின் பிரபாவை தேடிக்கிட்டே இருக்கான். ஆனால் பிரபா கிடைக்க மாட்டான். பிரபாக்கு என்னாச்சு? திடீர்னு ஒரு பையனோட கை தெரிஞ்சிச்சு. அது பிரபா. அந்த கையை பார்த்த உடனே கிரீன் காப்ளின் போய் பிடிக்க போனான். அந்த கை ஆனால் மறைஞ்சு போயிருச்சு. அந்த கை தெரிஞ்ச ஓட்டையிலேருந்து ஒரு ஷேடோ வந்துச்சு. அந்த ஷேடோ திடீர்னு பிரபாவாக மாறிடுச்சு. என்ன ஆச்சு? எனக்கு எதுவும் ஆகலையா? நான் ஷூட் பண்ணனால அந்த பில்டிங்கே உடஞ்சி விழுந்துருச்சு. ஆனால் எனக்கு எதுவும் ஆகலை. எனக்கு தெரியும், எனக்கு ஏதோ ஒரு பவர் கிடச்சிச்சு. அது டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஏதோ ஷேடோவாக மாறினேன். போச்சு. என்னோட கன் 2 சுக்குனரா உடஞ்சு போயிருச்சு. ஆனா நல்ல வேலை, எனக்கு ஒண்ணும் ஆகல. இப்ப ஆகும்டா உனக்கு. நீ வருவேன்னு தெரியும்டா கிரீன் காப்ளின். இங்கடா ஓடுற? நில்றா. ஏன் நில்றா? லூசு பயலே, உன்னைய பார்த்தெல்லாம் பயப்படவே மாட்டேன்டா. பைத்தியா, நில்றா. அவங்க 2 பேரும் ட்ரைனிங் ஸ்பாட்ல விளையாண்டாங்க. உடனே கிரீன் காப்ளின் ஒரு பாம்பை தூக்கி போட்டான். ஆனா பிரபா தப்பிச்சு ஓடி போயிட்டான். அப்புறம் கிரீன் காப்ளின் அவனை ஃபாலோ பண்றான். என்ன ஏன்டா துரத்துற? என்ன சொன்ன உடனே போயிட்டியான்? வலிக்குது. என் வாய்ஸ் ரெக்கார்டிங் கொஞ்சம் நல்லா இல்லாமல் தான் இருக்கும். அதனால கொஞ்சம் இயர்ஃபோன் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் ஒரு சயின்டிஸ்ட், உனக்கு தெரியுமா? ஸ்பைடர் சயின்டிஸ்ட். உன்னைய கொல்றது என் பையனுக்காக மட்டும் இல்ல, உன் உடம்ப நான் டெஸ்ட் பண்ணணும். நான் தான் அந்த டாக்டர். மறந்துட்டியா? அந்த ஸ்பைடர் லேபுக்கு உன்னை போக சொன்னேன்ல, அந்த டாக்டர் நான் தான். வலிக்குது. அந்த ரூம் 99க்கு என்ன ஏன்டா போக சொன்ன? 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் தான் அந்த ஸ்பைடரை கண்டுபிடிச்சேன். அப்பலேருந்து அந்த லேபுக்கு யார் வராங்களோ அவங்க எல்லாரையும் அந்த லேபுக்குள்ளே போக சொல்லுவேன். அந்த ஸ்பைடர் கடிக்கும், அவங்க வெளியே வர மாட்டாங்க. அந்த ஸ்பைடர் கடிச்சா எல்லாருமே செத்து போயிடுவாங்க. ஆனா நீ அன்னைக்கு வரதை பார்த்தோன்னே அப்படி நான் ஷாக் ஆனேன். அப்பவே எனக்கு தோணுச்சு உன்னைய கொல்றது ரொம்ப கஷ்டம்னு. ஆனா இப்ப உன்னைய நான் கொல்ல போறேன். நான் அப்பவே உன்னைய கொல்றது கஷ்டம்னு நினைச்சனாலதான் இந்த ஸ்பேஸ்ஷிப்பு, என்னைய சக்தி வாய்ந்தப்படுத்த மருந்து, இந்த பாம் எல்லாம் நான் உருவாக்குனேன். முதல் தடவை அந்த எக்ஸ்பெரிமெண்ட் ஃபெயில் ஆயிருந்தாலும் 2வது தடவை பாஸ் பண்ணிட்டேன். உன் காலை எடு. எவ்வளவு அழுக்கா இருக்கு. முடியாதுடா பைத்தியம், நான் உன்னைய கொல்ல போறேன். அப்புறம் உன் வீட்டுக்கு வர வழியில நான் உன் ட்ரைனிங் ஸ்பேஸ பார்த்தேன். அது ட்ரைனிங் ஸ்பேஸ் இல்ல, ட்ரைனிங் ஸ்பாட். அப்புறம் நான் இங்கேயே உட்கார்ந்து இருந்தேன் உனக்காக. அப்ப நான் பிளானே போடாதனால என்னால ஜெயிக்க முடியல. அப்புறம் அந்த அறிவு இல்லாத ஆசிடால என் மூஞ்சி இப்படி ஆயிடுச்சு. வலிக்குது. அந்த கிரீன் காப்ளின் மிதிச்சதுல பிரபா பிளட் வாமிட் எடுத்துட்டான். பிரபாக்கு என்னாச்சு பார்க்க என்னோட அடுத்த வீடியோவும் பார்த்துருங்க. எல்லாரும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பை பாய்.